வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி, உடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். மனதுருக்கத்திற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். மகிமையினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட நீர் பேசுவீராக. வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு எடுத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்திலும் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்திலும் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே.
பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. Yes, Lord. We worship you, Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தாய் போல பாசம், தந்தை போல நேசம், எங்களை தோள் மீது சுமக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள வேறு யாருமே இல்லை ஆண்டவரே. மலை போல துன்பம் எங்களை சூழும் பொழுதெல்லாம் அதை பனி போல உருகிட செய்கிற தேவன் நீர். எங்களை கண்மணி போல காக்கிறவர், உள்ளங்கையில் எங்களை பொரிந்து வைத்திருக்கிறவர். Hallelujah. We worship you, Lord. We adore you. We magnify thy precious name, Father. நாங்கள் பலவீனப்படுகிற நேரமெல்லாம் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சொல்லியிருக்கிற உன்னுடைய பலவீனத்திலே என்னோட பலன் பூரணமாய் விளங்கும். Hallelujah. நிழல் போல எங்கள் வாழ்க்கையில நீர் வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மலை போல நின்று எங்களை காக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் எங்களுடைய எல்லா பிரச்சனைகள், நெருக்கடிகள், சவால்கள் மத்தியில எழும்பி நின்று, நீர் எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Lord, we worship you, Lord. We praise you, Jesus. Thank you, Father. நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மேம்படுத்துவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம்
இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் மத்தியில் இருக்கிற வல்லமையின் பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை புரிந்து கொள்ளும்படியாக, கிரகித்துக் கொள்ளும்படியாக, எங்கள் வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்தும்படியாக
நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். புதன்கிழமை மாலை வீடுகளிலே த பவர் ஆஃப் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, அதை பற்றி நம்ம ஒரு வாரமும் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த எண்ணம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே நம்ம பதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. we are so blessed. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த எண்ணம் நம்மளை விட்டு அகலவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன மாதிரி ஒரு சேலஞ்சஸ், சவால்கள் வந்தாலும், என்ன மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும், இந்த எண்ணத்தை மறக்கவே கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என் நினைவாய் இருக்கிறார். The Lord remembers you and me. The Lord remembers you and me. Whoever you are. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்கள் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அவர் உங்களை எந்த விதத்தில் நினைச்சுக்கிறாருன்னா, ஆசீர்வதிக்கிற விதத்தில் அவர் நம்மளை நினைச்சுக்கிறார். கர்த்தர் நம்மளை நினைச்சுக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதாவது அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர் ஆண்டவரை ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம்ன்றது ரொம்ப அற்புதமான ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, அவர் நம் நினைவா இருக்கிறார். அவர் நம்ம மேல அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அப்ப எந்த விதத்தில் அவர் நம்மளை நினைச்சுக்கிறாருன்னு, ஆசீர்வதிக்கிற விதத்துல நம்மை அவர் நினைத்திருக்கிறார். பாருங்க, முதல்ல கடவுள் ரொம்ப நல்லவர் என்ற ஒரு எண்ணம் முதல்ல நம்முடைய உள்ளத்துல பதியணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் கர்த்தர் தான் காரணம், கடவுள் தாங்க காரணம். என்னமோ தெரியலங்க, அவருக்கு என் மேல ரொம்ப கோபம் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியாம நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், என்னமோ பாவம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஒரு பாவம் என்னை பின்தொடர்ந்து வந்துனே இருக்குது, ஏதோ ஒரு சாபம் என் வாழ்க்கையில் இருக்குது. இல்லைன்னா இது மாதிரிலாம் நடக்குமா? கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறதே இல்லை, எல்லாமே கட்டதாவே நடக்குதுங்க. கடவுள் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாரு. அவர் என்ன நினைச்சுங்கிறாரு தெரியல, என்னை ஓட விட்டு அலைய விட்டு பார்க்குறாரு. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது பாருங்க. இல்லை, முதல்ல கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் பதியணும். ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லணும், கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். சொல்றீங்களா? சொல்லி பாருங்க, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. நான் சொல்றேன், தினந்தோறும் சொல்றேன், கர்த்தர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றேன். எனக்கு அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், என்ன என் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ கண்ணீர் இருக்கு, எவ்வளோ துக்கம் இருக்கு, எவ்வளோ துயரம் இருக்கு, எவ்வளோ வேதனை இருக்கு, யாருக்கும் தெரியாம நான் உள்ளத்துல மனசளவுல கண்ணீர் வச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன நல்லது செஞ்சாரு எனக்கு? எனக்கு என்ன நல்லது செஞ்சார் நீங்க சொல்லுங்க. ஒரு நல்லதும் கிடையாது, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நல்லது நடக்கவே இல்லை. அப்படி ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் பாருங்க. கடவுள் எவ்வளோ நல்லவர்ன்றத நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த சில
சம்பவங்களை வச்சு நம்ம எடை போட முடியாது. கர்த்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத நமக்கு வர பிரச்சனைகள், சூழ்நிலைகள், நமக்கு வருகிற அந்த பண பிரச்சனைகள், அதை வச்சு கர்த்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. 36ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 5:36. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. கடவுளை பற்றி யார் சாட்சி சொல்றாரு பாருங்க. இப்போ யோவான் சொல்றாரு, அவர் பெருகணும், நான் சிறுகணுங்க. அவர் வர்றாரு, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவருடைய பாதரட்சையின் வார கூட அழுக்கத்துக்கு நான் பாத்திரம் அல்ல, அவர் பெருகட்டும், நான் சிறுகட்டும் அப்படிலாம் சொல்றான் பாருங்க. ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் ஒரு மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவருடைய கிரியைகள், அவருடைய மார்வலஸ் கிரியைகள். மார்வலஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகான, அற்புதமான, வியக்கத்தக்க அவருடைய கிரியைகள். அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு பெரிய பூமியை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அண்ட சராசரத்தை உண்டாக்கிறார், பால் வெளிகள் உண்டாக்கி இருக்கிறார், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உண்டாக்கி இருக்கிறார், வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு 2 மாசம் சேர்ந்த மாதிரி கரண்ட் பில் கட்டுறதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாருங்க. ஆனா கர்த்தர் எப்பவுமே வெளிச்சமா இருக்கும்படி, பகல் பூரா வெளிச்சமா இருக்கும்படி நமக்கு இந்த சூரியனை வச்சிருக்கிறாரு. பகல்ல நல்ல குழுன்னு ஒரு இரவை வச்சிருக்கிறாரு. இந்த பகலும் இரவும் மாறி மாறி வருது. எப்பவுமே பகல இருந்தா நம்ம உழைச்சிட்டே இருந்தா என்ன ஆகுது நம்ம உடம்பு? இந்த உலகத்துல மனுஷன் வாழறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான சூழலை உண்டாக்கி இருக்கிறார். ஆக்சிஜனை வச்சிருக்கிறார். ஃப்ரீயா நம்ம இந்த ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கலாம். எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவருடைய கிரியை சொல்றேன். என்ன பெரிய ஆக்சிஜன், எவ்வளவு வருஷம் எத்தனையோ மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னா பெரிய ஆக்சிஜன் சொல்றீங்களா? கொரோனா காலம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சிஜன் கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க. சிலிண்டர் கிடைக்காம எவ்வளவு லட்சங்கள் வேணா கொடுக்குறேன், ஒரு சிலிண்டர் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்நாள் முழுக்க நம்ம ஆக்சிஜனை இலவசமா சுவாசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. 1 ஹவருக்கு இவ்வளோன்ட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு வியாதின்னு போய் யாராவது அட்மிட் ஆனவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் பைப் லைன் மூலமா வரும். 1 ஹவருக்கு இவ்வளோன்னு பே பண்ணாதான் சுவாசிக்கவே முடியும், உயிரோட அப்பதான் இருக்க முடியும். ஆனா கர்த்தர் நமக்கு இலவசமா இந்த ஆக்சிஜனை கொடுத்துக்கிறாரு. இந்த பூமியிலே நம்ம வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையை அவர் கொடுத்திருக்கிறார். காலங்கள் மாறி மாறி வருது. மழைக்காலம், பனிக்காலம், கோடைக்காலம், இந்த மாதிரி மாறி மாறி காலங்கள் வரும்படி செய்திருக்கிறார். பருவ காலங்களை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, மனுஷன் வாடுறதுக்குரிய எல்லா கனித்தரும் விருட்சங்களை சாப்பிட்றதுக்கு கனித்தரும் விருட்சங்களை அவர் உண்டு பண்ணினார். ஒரு மனிதனுக்காக ஒருத்தனை தான் உண்டாக்குனார். அவர் ஆதாம்ன்ற ஒரே ஒரு ஆளை தான் உண்டாக்குனார். அந்த ஒரு மனுஷனுக்காக 4 ஆறுகளை உண்டாக்குனார். ஒரே ஒரு மனுஷனுக்காக ஒரு பைப் லைன் போட்டு, ஒரே ஒரு 1/2 இன்ச்சு பைப்பை போட்டு ஒரு குழாவை திருப்பி, உனக்கு இது போதும்பா, ஒரு ஆள் தானே இருக்கிறேன், உனக்கு எதுக்கு இவ்வளோ 4 ஆறுன்னு சொன்னாரா? இல்ல, அவர் கிரியைகளை கவனிச்சு பாருங்க. ஏன்னா அந்த கிரியைகள் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. 4 ஆறுகள். அது மட்டும் இல்ல, பொன் விளையிற பூமியை அவர் வச்சாரு. யாருக்கு? மனுஷனுக்கு. பொன் விளையுது இந்த பூமியில, பொன் விளையும்னு சொல்லிடுறாரு. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிடுச்சு. 4 பெரிய ஆறுகள் கர்த்தர் உண்டாக்குறாரு. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். கத்திரிக்காய் விளையிற மாதிரி பொண்ணு விளையிற பூமியில மனுஷனை கொண்டு வந்து வச்சாரு. இவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. எல்லாத்தையும் அவனுக்கு இலவசமா கொடுத்தாரு. எப்படிப்பட்ட கனி விருட்சங்கள் எல்லாம் கொடுத்தாருன்னா, 9ஆம் வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும். இந்த பழம் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தா போதாதுன்னு பார்க்கல, அழகா அதை டெக்கரேட்டடா வைக்கிறாரு. அழகா வைக்கிறார். அந்த பழத்தையே சூப்பரா வைக்கிறாரு. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நல்லதுமான சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எவ்வளவு நல்ல தேவன். அவருடைய கிரியைகளை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மனுஷனுக்கு எல்லாவற்றையும் இலவசமா அவர் கொடுக்குறாரு. அவன் வாடுறதுக்கு ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறாரு. அவரே அந்த தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து அவனை விட்டு அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் பேர் வைக்கும்படி வச்சு சொல்லி கொடுத்து
அவனை ஞானம் உள்ளவனாக, அறிவு உள்ளவனாக, திறமை உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக, வரங்கள் உள்ளவனாக உண்டாக்குனார் பாருங்க. ஒரே ஒரு மனுஷனுக்காக 4 பெரிய ஆறுகள், பொன் விளையிற பூமி, இதெல்லாத்தையும் உண்டு பண்ணாரு. ஆனா மனுஷன் பாருங்க, இந்த கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டான். அவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சிட்டான் பாருங்க. செஞ்ச உடனே ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இவ்வளவு கொழுப்புடா உனக்கு, எல்லாத்தையும் சாப்பிடலாம், இது ஒண்ணு மட்டும் சாப்பிடாதுன்னு சொன்னிருக்குன்னு நீ வந்து கேட்டியா? உனக்கு இந்த தோட்டமோ லாய்க்கு இல்லை, ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் திரும்ப என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நான் சொன்னாரு. இல்லைங்க, அவரு மனிதன் பாவத்தில் விழுந்து போனாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை அவர் எடுக்கவே இல்லைங்க. அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பொன் விளையிற பூமி அப்படியே இருக்குது, 4 ஆறுகள் அப்படியே இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஒரு ஆறுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிராத்து அப்படின்ற ஒரு ஆறு இருக்குது. ஆனா இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆறு இருக்கு, யூப்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆறு இன்னைக்கு கூட இருக்குது பாருங்க. இந்த தேவன் மனுஷன் பாவத்துல விழுந்து அவனுக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் செஞ்சாலும் கூட இந்த ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அவர் ரொம்ப கெட்டவருங்க, என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு ஜாலியா பரலோகத்தை என்ஜாய் பண்ணுகிறாரு. நான் இங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறேன். எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு, ஃபீஸை கட்டணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், பசங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும், ஈஸ்டர் வேற வருது, சர்ச்சைக்கு போகணும் வரணும், இதுக்கு வண்டி வேணும், அதுக்கு பெட்ரோல் வேணும், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பரலோகத்தை என்ஜாய் பண்ணுகிறாருன்னு நினச்சிக்கிறோம் நம்ம. இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர், எல்லாவற்றையும் இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. மனுஷன் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவன் பாவம் செஞ்ச உடனே போடா உனக்கு ஆக்சிஜனே கிடையாது, இனிமேல் நீ பே பண்ணி தான் நீ சுவாசிக்க முடியும்னு சொல்லியிருந்தா எத்தனை பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க இன்னைக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் நல்லவர் என்பதை அவருடைய கிரியைகள் காண்பிக்கிறது. இன்னொரு வசனம், அதே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவரை குறித்து யோவான் கொடுத்த சாட்சியை பார்க்கலாம், மேன்மையான சாட்சி. ஒன்று வந்து பிதா அவர் அனுப்புனாரு, அந்த கிரியைகள் அவர் வந்து செய்து முடிக்கும்படி அனுப்புனாரு, அந்த கிரியைகள் அவரை குறித்து சாட்சி சொல்லுது. இன்னொரு சாட்சி என்னன்னா 39ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவது அவருடைய பிதா சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு கொடுக்கிறாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் குறித்து சாட்சி கொடுக்கிறார். மூணாவது 39ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்ப நம்ம அதை தான் பண்றோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கிறோம். ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. பாருங்க, கடவுள் யாரு, அவள் எவ்வளவு நல்லவர்ன்றது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மோசமான சம்பவங்களை வச்சு தீர்மானிக்க முடியாது. அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற காரியங்களை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். பிதா சாட்சி கொடுக்கிறாரு, அவருடைய கிரியைகள் சாட்சி கொடுக்கிறது, அவருடைய வேத வாக்கியங்கள், வேத வசனங்கள் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து சாட்சி கொடுக்குது. எவ்வளவு நல்லவர். அவரு குருடருக்கு பார்வை அளிக்கிறவராய் இருந்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்த போது குருடர்களுக்கு பார்வை அளித்தார், முடவர்கள் நடக்கும்படி செய்தார், செவிடர்கள் கேட்கும்படி செய்கிறார், அவ்வளவு அற்புதத்தை செய்கிறார். மரித்தோர் உயிரோடு கூட எழுப்புகிறார், பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறார். மக்களுக்கு நன்மை தவிர தீமை ஒண்ணுமே செய்யவே இல்லை. அது மட்டும் இல்ல, குஷ்டரோகி கூட சுஸ்தமாக்குனார் அவரு. மத்த 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு நல்லவராக இருந்தார். அப்ப வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்கள் என்ன பண்ணுது, யாரை பத்தி சாட்சி கொடுக்குதுன்னா, நம்ம ஆராதிக்கிற கடவுள் எவ்வளவு நல்லவர், இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து சாட்சி கொடுக்குது. எவ்வளவு நல்லவர். மனுஷன் பாவம் செஞ்சிருக்கான், அவருக்கு விரோதமா எல்லாத்தையும் செஞ்சிருக்கான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஏராளமான நன்மை செய்யறோம், அவங்க நமக்கு விரோதமா ஏதாவது பாவம் செய்யறாங்க, நமக்கு விரோதமா நமக்கு துரோகம் பண்றாங்க. நம்ம சும்மா இருப்போமா? என் மூஞ்சிலே முழிக்காத நீ, சாவர வரைக்கும் என்ன மூஞ்சிலே முழிக்காதன்றோம். கோபம் வந்துடுது, அதோட நம்ம செய்யற நன்மையெல்லாம் நிறுத்தி போடுறோம். ஆனா ஆண்டவர் அப்படியா பண்ணார்? இல்ல. மனுஷன் பாவம் செஞ்சிருந்தாலும் அவர் அந்த ஆசீர்வாதத்தை அவனை விட்டு எடுக்கவே இல்லை. இவன் பாவம் செஞ்சதன் விளைவாக சில விஷயங்கள்லாம் இவனோட வாழ்க்கையில நடந்து விட்டது. பாவம் செஞ்சதன் விளைவாக என்ன நடந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்துல, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம்
சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இந்த பலனை புசிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளை வச்சிருந்தாரு. அவர் சொன்ன பார்வைக்கு அழகு, புசிக்கிறதுக்கு நல்லது. அப்படிப்பட்ட விருட்சத்தின் கனியெல்லாம் நீ எவ்வளவு வேணா புசிச்சுக்கலாம். சில வேத வல்லுநர் சொல்றாங்க, இவங்க சாப்பிட்டதை விட கீழே விழுந்தது தான் ரொம்ப அதிகமா, எக்கச்சக்கமான மீதி ஆயிடுச்சு. 2 பேர், ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் எவ்வளவு பழங்களை சாப்பிடுவாங்க அவங்க. ஏகப்பட்ட விருட்சங்கள் பார்வைக்கு அழகா இருக்குது, புசிப்புக்கு நல்லதா இருக்குது, அருமையான பழங்கள். அப்ப இந்த நன்மையோடு கூட இந்த தீமையும் வந்து சேர்ந்துச்சு பாருங்க. இவ்வளவு நாள் அது பலனை புசிச்சான், இப்ப என்னன்னா அது கூட வருத்தம் சேர்ந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, கஷ்டப்படாம வாழ்க்கையில முன்னேறவும் முடியாதுன்றாங்க. இந்த கஷ்டம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த பாவத்தின் விளைவா கஷ்டம் வந்து சேர்ந்துடுச்சு பாருங்க. கஷ்டப்படாம வாழ்க்கையை கிடையாது, கஷ்டப்படாம சம்பாதிக்கவும் முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு மனிதன் வந்து விட்டான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முள்ளு குறுக்கு உனக்கு அது முளைப்பிக்கும். எப்படி முளைப்பிக்கணும்? அது தன்னால வருது பாருங்க. இந்த முள்ளு குறுக்கெல்லாம் தானா வருது பாருங்க. நம்ம கத்திரிக்காய் வேணும்னா அந்த விதையை வாங்கிட்டு வந்து நிலத்துல பயிர் வைக்கணும், அப்பதான் விளையும். நெல் வேணும்னா பயிர் வச்சாதான், விதையை போட்டாதான் நெல் விளையும். எது நமக்கு வேணும்னாலும் விதைச்சாதான் விளையும். ஆனா முள்ளு குறுக்கெல்லாம் பாருங்க, அது தன்னால வருது. எங்க வருது? யார் விதைக்கிறது? யாரும் விதைக்கிறது கிடையாது, அது தானா வருது. நம்முடைய வாழ்க்கையில கூட கெட்டது எப்படி நடக்குதுன்னா தன்னால வருதுங்க. அது அப்படியே வருது, அது தன்னால் நடக்குது. திடீர்னு ஏதோ ஒரு வியாதி வந்தது, திடீர்னு பயம் வருது, எதிர்காலத்தை குறித்த பயம் வருது, உயிர் போயிடுமோன்ற ஒரு அச்சம் வருது, பயம் வந்துடுது. எல்லாத்திலையும் அந்த நல்லது கெட்டதும் சேர்ந்துச்சு பாருங்க. முதல்ல மனுஷனை கடவுள் உண்டாக்குன போது எல்லாமே நல்லதுன்னு தான் பாக்குறாரு. வெளிச்சம் நல்லதுன்னு கண்டாரு. அப்புறம் அவர் படைச்ச எல்லாத்தையும், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாத்தையும் நல்லதுன்னு கண்டாரு. அப்புறம் ஆகாயத்து பறவைகள்லாம் நல்லது, சமுத்திரத்தின் மச்சம்லாம் எல்லாமே நல்லது 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 என்றுதான் பாக்குறாரு. அவர் பார்த்து எல்லாமே உண்டாக்குன எல்லாமே நல்லதாய் இருந்தது. ஆதியாகமம் 1:31 வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாமே நல்லதுதான் உண்டாக்குனார். மனுஷனை நல்லவனா உண்டாக்குனாரு, பூமியை நல்ல பூமியா உண்டாக்குனாரு, வெளிச்சத்தை நல்ல வெளிச்சமா உண்டாக்குனாரு, பயிர் வகைகள்லாம் நல்லதான் உண்டாக்குனாரு, எல்லாத்தையுமே நல்லா தான் உண்டாக்குனார், பறவைகளை நல்ல பறவைகளா உண்டாக்குனாரு. எல்லாமே நல்லதுதான். அவன் பார்த்த மொத்தமே நல்லது. அவன் அந்த ஒரு நல்ல பூமியில ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படி நல்ல ஒரு இடத்துல அவனை கொண்டு வந்து ஆண்டவர் வச்சாரு. ஆனா இப்ப பாவம் செஞ்சது மூலமா இப்ப கெட்டதும் இது நல்லதுல வந்து என்ன பண்ணிடுச்சு? கலந்துச்சு. கெட்டது தன்னால நடக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுத்த நல்லதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்திலையுமே கலப்படம். இந்த நன்மையும் தீமையும் ஒன்னா கலந்து போயிடுச்சு பாருங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு இப்ப மனுஷனுக்கு தீர்மானிக்க முடியல. உணவு ரொம்ப நல்லதுதான், ஆனா அளவுக்கு மிஞ்சி போனா அது கூட என்னது? ரொம்ப கெட்டதாய் போயிடுது. தண்ணி ரொம்ப நல்லதுதான், ஆனா அளவுக்கு மீறி மழை பெஞ்சாக்கா வெள்ளம் வந்து என்ன பண்ணுது? அது கெட்டதா மாறி போயிடுது. நல்லது எல்லாமே கெட்டதாவும் மாறி போகிறது. எல்லாத்திலுமே வந்து ஒரு கெட்டது என்ன பண்ணிட்டாங்க? இந்த பாவத்தின் விளைவாக இந்த நல்லதோட சேர்ந்து கெட்டதும் வந்து கலந்து போயிடுச்சு. அப்பத்திலிருந்து மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லது கெட்டது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. யாருமே அதை பிரிக்கவே முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. மனுஷனுக்கு ஒரே குழப்பம். ஏன் இது மாதிரி நடக்குது? ஏன் வாழ்க்கையில இது மாதிரி? ஏன் தரித்திரத்தில் இருக்கிறோம்? ஏன் வந்து இல்லாமையில் இருக்கிறோம்? ஏன் வந்து குழப்பத்தில் இருக்கிறோம்? ஏன் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை? ஏன் மனைவி வந்து நல்லா விரும்பி 2 பேரும் நேசிச்சு தான் என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்றாங்க. 2 பேரும் ஒருத்தர் விரும்பி 2 பேரும் மனம் ஒத்து போய், நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மனம் ஒத்து போய் என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்றாங்க, காதல் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, ரொம்ப பாசமா ஆசையா இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்குள்ள வாழ்க்கையை கசந்து போயிட்டு பாருங்க. மனைவி எப்போ ஃபோன் பண்ணுவாளோன்னு இருக்கும் லவ் பண்ணும்போது. மனைவி இப்போ அந்த அவங்க விரும்புகிற நேசிக்கிற அந்த பெண் வந்து எப்பவுமே பேசிட்டே இருக்கணும் மாதிரி யோசிப்பாங்க. ஏமா அதுக்குள்ள வைக்கிற, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிடுவாங்க. கல்யாணம் ஆன பிறகு பாருங்க, வாயை திறக்காத, சும்மா ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டியா? நோய் நோய் நோய்னு ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கிறே பாருங்க. நல்லது எல்லாமே என்ன ஆயிடுது? கெட்டதா? அந்த கெட்டதும் மிக்ஸ் ஆயிடுது, நல்லதோடு கூட சேர்ந்து கெட்டதும் மிக்ஸ் ஆயிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் அதுவும் கெட்டதாகி போயிடுது. நல்லதுதான், ஆனால் அளவுக்கு மீறி என்ன பண்ண முடியாது? என்ஜாய் பண்ண முடியாது. எதுலையுமே வந்து ஒரு பரிபூரணம், ஒரு பூரணம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எதுலையுமே வந்து ஒரு
பரிபூரணம் இல்லாம இந்த மனிதன் இருக்கிறான். எதையுமே வந்து சந்தோஷமா அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். அதனாலதான் இந்த நல்லதை மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அவர் சொல்றார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இப்ப நல்லது மட்டும் நம்மளுக்கு நடக்கணும், கட்டத்துல இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கணும். கட்டது வந்தா கூட எவ்வளவு கட்டது வந்தாலும் அந்த கட்டத்தை நான் ஜெயிக்கணும், அந்த கட்டத்தை மீறி நான் நன்மையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஆசீர்வாதம் வேணும். ரொம்ப இந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம்ன்றது என்னன்னா கடவுளுடைய பிரசன்னம், கடவுள் நம்ம கூட இருக்கிறது. அவருக்கும் நமக்கும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தொடர்பு, ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனியன், ரீயூனியன் நமக்கு வந்து உண்டாகணும் பாருங்க. அங்கிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்க. எவ்வளோ கெட்டுப்போன வாழ்க்கையா இருந்தா கூட சரி, கடவுளோட ஒரு தொடர்பு ஏற்பட்டுட்டா அந்த வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது. முதல்ல இந்த தொடர்பு நமக்கு உண்டாகணும். வாழ்க்கையில நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு வெறி இருக்கு, சாதிக்கணுங்க இந்த உலகத்துல, நான் நல்லா வரணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், நல்ல ஓவர் டைம் கிடைக்கணும், உழைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், கஷ்டப்பட ரெடியா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டா கூட சம்பளம் என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. உழைப்புக்கேற்ற ஊதியம் எங்கேயுமே கிடையவே இல்லை. அதனால தான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க போய் சம்பாதிக்கலாம். இங்க வந்து படிப்புக்கு மரியாதை இல்லை, வேலைக்கு மரியாதை இல்லை, சம்பளம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு இருக்குமா இல்லைன்னு சொல்ல முடியாது. சும்மா ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்றாங்க, வேலை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஐடி ஃபீல்ட்லாம் பாத்தீங்கன்னா எப்போ வேலை போகணும்னு தெரியவே தெரியாது. ரொம்ப ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்கன்னு டக்குன்னு என்ன பண்றாங்க, அவங்களாம் வேலை விட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. எவ்வளவு தீமை நடக்குது பாருங்க. அப்ப இந்த நிலையற்ற உலகமாக இந்த உலகம் மாறிவிடு. வாழ்க்கை வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மைக்குள்ள போயிடுது நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு வேலை இருக்குதுங்க, இன்னைக்கு வருமானம் இருக்கு, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்போனோ தெரியல அப்படின்றாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கும் நான் நல்லா இருப்பேன், நாளைக்கு நல்லா இருப்பேன், அடுத்த வாரம் நல்லா இருப்பேன், அடுத்த மாசம் இதோட நல்லா இருப்பேன், அடுத்த வருஷம் இதோட ரொம்ப நல்லா இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தொடர்பு ஏற்பட்டிருக்குது. என் வாழ்க்கையில தீமைக்கு இடம் கிடையாது, என் வாழ்க்கையில நன்மைக்கு மட்டும்தான் நடக்குது. ஏன்னா அவர் எனக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்தாரு. அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேன் அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணத்தை, ஜீவனின் பரிபூர்ணத்தை அவர் எனக்கு தந்திருக்கிறார். இப்போ அந்த வாழ்க்கை எனக்குள்ள இருக்குது, அவர் அந்த கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்குது. எப்படி இந்த ஜீவன் வந்துச்சுன்னா, நம்ம உள்ளான விதத்துல அந்த மாதிரி ஒரு செத்து போன ஒரு நிலைமையில இருந்தோம் ஆவியில. அவர் வந்து அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னுடைய உண்மை இன்று முதல் என் ஆண்டவராக ரட்சகராக, என் வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லும் பொழுது அந்த ஜீவன் உள்ள வர ஆரம்பிக்கிறது. அவரே வர்றாரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு உள்ள வர்றாரு, வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கை எடுத்து நல்ல திசையை நோக்கி அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி செல்ல ஆரம்பிக்குது. வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய தைரியம் வருது, கடவுள் என்னோட கூட இருக்கிறாருங்க, அவர் என்ன விட்டு விலகிறது கிடையாது, என்னை கைவிட மாட்டாரு. அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் எவ்வளவு நல்லவர்ன்றது அவருடைய வார்த்தைகள் சாட்சி கொடுக்கிறது. அவர் சொல்லிக்கிறாரு, இன்னைக்கு இருக்கிறவரோட 1000 மடங்கு நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப நீ அப்படின்றாரு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் நமக்குள்ள வரும்பொழுது நாம எல்லாத்தையும் ஆள ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, இந்த மனுஷன் பாவத்துல விழுந்த உடனே மரணம் ஆள ஆரம்பிக்கிறது. ரோமருக்கு என்னும் நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இதை பற்றி நம்ம ரொம்ப அருமையாக வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க எல்லாருக்கும் இந்த மரணம், எல்லாரையும் இந்த மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. மரணம்னா என்ன? வியாதி, அப்புறம் மனசோர்வு, அப்புறம் பயம், திகில், வாழ்க்கையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, தொடர்ந்து பதட்டமாவே இருக்கிறது, சண்டை, குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்குது. இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள குடும்பத்துக்குள்ள வந்தது, வாழ்க்கைக்குள்ள வந்தது. தேவையே இல்லாம நிறைய காரியங்களை பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கணும். ஐயோ என்ன வாழ்க்கை இது, உடம்பும் சரி இருக்க மாட்டேங்குது, பணமும் இருக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல வேலை கிடைச்சா சம்பளமும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய ஒரு விரக்தியோட பாருங்க, நிறைய மக்கள் ரொம்ப விரக்தியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்துல மனதிலும் கவலைகள், பாரங்கள் நிரம்பி இருக்கிறது. ஆகவேதான் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்ட்டு, நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்குறேன், நல்ல வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்றாரு பாருங்க. அப்ப அவர்கிட்ட வரும்பொழுதுதான் அந்த வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. அவர்கிட்ட வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய
ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கிறது. இந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஆசீர்வாதம்னா என்ன? ஏற்கனவே நான் சொன்னேன், நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் மேல கூறுறது. நல்ல நல்ல வார்த்தைகளை எடுத்து சொல்லணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய கிருபை என்னோட வாழ்க்கையின் மேல இருக்கிறது, மக்கள் என்னை பார்க்குற மக்கள் கிட்டலாம் அவருடைய கண்களிலெல்லாம் எனக்கு தயவு கிடைக்குது. இதெல்லாம் சொல்லணுங்க. நாங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸையும் எடுத்து 100 முறை சொல்லணும். நல்லா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு ஒவ்வொன்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன்றதை ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லி பாருங்க, எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு முறை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு 1000 முறை வேற என்னத்தையும் பேசுகிறோம். கையில பைசா இல்லைங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கங்க, யாரையாவது கேட்கலாம்னு இருக்கிறேன், என்ன பண்றது? இந்தியாவே கடன் வாங்குது, உலகமே கடன் வாங்குது. உலகம் வங்கின்னு எதுக்கு வச்சிருக்காங்க? உலகமே கடன் வாங்குது. நம்ம வாங்கினா என்ன இருக்குது? தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்கிதான் கடனை உடனே வாங்கிதான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படிதான் நம்ம பேசுறோம் பாருங்க. ஒரு முறை கூட நான் இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நல்லா வருவேன். அவர் சொல்லிக்கிறார், யூ வில் ஹேவ் plenty of money, நிறைய பணம் உன் கையில புரளும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது யோசிச்சு பார்க்கறதே கிடையாது, அதை நம்புறது கிடையாது, அதை வாய் திறந்து பேசுறது கிடையாது. அதுக்கு மாறாக நாம சொல்றோம், என்ன பண்றதுங்க, என் நேரம் அப்படி அப்படின்றோம், என் தலை எழுத்து அப்படி, என் நேரம் கெட்டு போய் கிடக்குது. கேட்டுருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். என் நேரம் கெட்ட நேரமா இருக்குது, நல்ல நேரம் வரப்போகுது. நம்ம நினைக்கிறோம் இந்த கிரகம்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்துச்சுன்னா, இந்த கிரகம் அந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும், அதிர்ஷ்டமா இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியும். நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும், சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப பாருங்க, இந்த மனுஷன் பாவத்துல விழுந்து போயிட்டான் பார்த்தீங்களா? அந்த மனுஷன் பாவத்தில் விழுந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதும் கெட்டதும் கலந்து போயிடுச்சு. இந்த மனுஷனாவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழற மாதிரி ஆகி போயிடுச்சு பாருங்க. இந்த ஒரு மனுஷனால எல்லாமே கெட்டு போயிடுச்சு. அந்த மனுஷன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. எல்லாரையும் ஆளுது, இந்த பாவம் ஆளுது, இந்த கலப்படம் ஆளுது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மனசாட்சி இல்லாம மக்கள் இருக்கிறாங்க. தேவையான எல்லா நன்மையும் நம்ம கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றாங்க, நமக்கே துரோகம் பண்றாங்க. எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்றாங்க, நம்மளை பகைக்கிறாங்க, காரணம் இல்லாம பகைக்கிறாங்க, சும்மாவே நம்ம மேல வீண் பழி சுமத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகமா தான் இந்த உலகம் இருக்கு பாருங்க. நல்லதுக்கு காலமே இல்லைன்றோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இந்த உலகம் மாறிவிட்டது. இது நடுவுல தான் இன்னொரு மனுஷன் வந்தாரு. இவர் யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அவர் கடவுள் மனு அவதாரம் எடுத்து இந்த பூமியில பிறக்கிறார். ஒரு மனுஷனா பிறக்கிறாருங்க. ஒரு மனுஷனா வாடுறாரு இந்த பூமியில. கடவுள் மனுஷனா வந்துட்டு இந்த பூமியில ஒரு சிறந்த மனிதனாக அவர் வாழ்ந்து காட்டுறாரு. மனுஷனா இப்படிதான் இருக்கணும். கடவுளுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது. ஆதாம் பாவம் செஞ்சு கடவுளோட தொடர்பு அருந்து போயிடுச்சு பாருங்க. அந்த தொடர்பு அருந்ததை, அந்த தொடர்பை யாராலையுமே சரிப்படுத்தவே முடியல. பிரிட்ஜிங் தி கேப்னு சொல்லுவாங்க. நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய இடைவெளி விட்டது. யாருமே கடவுள்கிட்ட போக முடியாது, கடவுள் நம்ம கிட்ட வரவும் முடியாது. இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்காக தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷனையும் கடவுளையும் ஒன்னா இணைக்கக்கூடிய ஒரு ஆள். வேத புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, திறப்பில நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை தேடினா ஒரு மனுஷனை கூட நான் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்ற. யோபின் புஸ்தகத்துல என் மேலையும் கடவுள் மேலையும் கையை வைக்கத்தக்க ஒரு மத்தியஸ்தன் ஒருத்தன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா எனக்கும் கடவுளுக்கும் பிரச்சனை இருக்கு. இப்போ எங்க 2 பேர் மேலே கையை வச்சு ஒரு நியாயம் தீர்க்கறதுக்கு ஒரு மனுஷன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு மத்தியஸ்தன் இருந்தா நல்லா இருக்கும், என்ன நியாயம்ன்றது கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோபின் புஸ்தகத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் பாருங்க. அவர் கடவுளுக்கும் நமக்கு இருந்த இடைவெளியை அவர் அகற்றி 2 பேருக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து மூலமா கடவுள்கிட்ட வர முடியும் என்கிற ஒரு வழியை அவர் உண்டாக்குனார். கடவுள்கிட்ட அது வரைக்கும் யாருமே போவே இல்லை. எல்லாம் முயற்சி பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடவுள்கிட்ட போறதுக்காக பாபே கோபுரத்தை கட்டினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, ஒன்றும் முடியவே இல்லை. யாரும் கடவுள்கிட்ட போகவே முடியல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல, நல்லா வாழவே முடியல. ஏன்னா கடவுள் ஒரு நியமத்தை வச்சிருந்தாரு. இந்த பாவம்லாம் போனோம்னா ரத்தம் சிந்த பண்ணணும், ஏதாவது ஒரு பலியை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பலி முறைமையை வச்சிருந்தாரு. அவன் என்ன பண்றான்னா, ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு வரான், பலி செலுத்திட்டு அவன் போறான். சரி, பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்ட்டு போறான் பாருங்க. அப்படி போயிட்ட பிறகு 1 வருஷம் கழிச்ச உடனே மறுபடியும் அவனுக்கு பாவம் உண்டுன்ற உணர்த்துற ஒரு மனசாட்சி வருது. ஐயோ நான் பாவியா இருக்கிறேன், திருப்பியும் என்ன பண்ண, ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு மறுபடியும் போகணும். வருஷம் இதே வேலை தான். ஏன்னா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவே இல்லை.
ஆசீர்வாதம் எப்போ வரும்? எல்லாருக்கும் வந்துடாதுங்க ஆசீர்வாதம். இப்போ நான் பிரசங்கம் பண்ற ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வராது. பாவங்கள் மன்னிக்கப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் உண்டாகுது. பாவத்தை நம்மளே மன்னிச்சுக்க முடியாது. வேற எந்த கிரியை பண்ணியும் நம்ம இந்த பாவத்தை மன்னிக்க முடியாது. ஏன்னா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால தான் இந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று வேத புஸ்தகம் தெளிவா எல்லா இடத்திலும் சொல்லுது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குது. அவருடைய ரத்தத்து மூலமா தான் பாவம் மன்னிக்கப்படும். வேற எப்படி மன்னிக்கப்படவே முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டா தான் ஆசீர்வாதம் உள்ள வரும், ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரும். பாவம் மன்னிக்கப்பட்டா தான் நிம்மதி வரும், பாவம் மன்னிக்கப்பட்டா தான் ஆசீர்வாதம் வரும், பாவம் மன்னிக்கப்பட்டா தான் நன்மை வரும், பாவம் மன்னிக்கப்பட்டா தான் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாகும். அது வரைக்கும் தொடர்பு உண்டாகவே உண்டாகாது. அது வரைக்கும் ஆசீர்வாதம் வரவே வராது. முதல்ல நமக்கும் கடவுளுக்கும் ஒரு நெருக்கமான உறவு வரணும். அப்படி வரணும்னு என்ன பண்ணணும்? மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், கழுவப்படணும். இந்த பாவத்தை கழுவுறதுக்கு வேற எதனாலையும் முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு, அந்த வல்லம் இருக்கு. அவருடைய ரத்தத்துல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய வல்லம் இருக்கிறதுனால ஒரு முறை கழுவினா போதும், லைஃப் லாங் அவங்க மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, மாறிடுறாங்க. என்ன மாதிரி அற்புதம் பாருங்க. இனி வருஷம் போக தேவையில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி கொடுக்க தேவையில்லை, ஒரு கோழி எடுத்துன்னு போய் பலி கொடுக்க தேவையில்லை, ஒரு எருதை கொண்டு போய் பலி கொடுக்க தேவையில்லை. ஒரு முறை அவர் தம்மை தாமே பலியிட்டதன் மூலமாக நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அப்படின்றார். என்ன மாதிரி ஒரு அற்புதம் நடந்துச்சு பாருங்க. நான் சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க வல்லமுடையதா இருக்குது. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது தான் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். அது வரைக்கும் பலிக்கவே பலிக்காது. என்ன பண்ணாலும் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரவே முடியாது. இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரணும், இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்ம ஆண்டவரை என் வாழ்க்கையில வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, இது எல்லாத்தையும் உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், என் வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக உண்மை நான் ஏற்றுக்கொள்றேன். நம்ம வாயை திறந்து சொல்லும் பொழுது இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறது. அவருக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன், அவருடைய ஜீவன் நமக்குள்ள வருகிறது, அது பரிபூர்ணமா வருகிறது. அப்படி வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரவேற்கப்படுகிறது. அதனால தான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரவே முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது, பாவ மன்னிப்பை பெறவே முடியாதுன்னு அப்படி சொல்லியிருக்கிறார். அவர் மட்டும்தான், அவர் மூலமா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும், இந்த தீமையை நம்ம வாழ்க்கையில ஒழிச்சு கட்டணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இது வரைக்கும் இந்த திருச்சபைக்கு நீங்க புதன்கிழமை மாலை வேளைகளில் ஆராதனைக்கு இது வரைக்கும் என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுன்ற நிச்சயம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு அந்த வேலையை நீங்க செய்யுங்க. எனது பாவம் மன்னிக்கப்படாமல், பாவம் கழுவப்படாமல் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம நுழைய முடியாது, ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று அனுபவிக்கவே முடியாது. பாவம் ஒழிச்சு கட்டப்படணும், பாவம் தொலைக்கப்பட வேண்டும், பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு இடம் உண்டாக முடியும். அது வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கவே பலிக்காது. அப்ப முதல்ல ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகணும், ஒரு பெரிய தொடர்பு உண்டாகணும், அவர் நமக்குள்ள வரணும். இதுதான் முதல் படி, ஸ்டார்டிங் பாயிண்ட். கிறிஸ்தவத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். ஆண்டவரே நான் இருக்கிற வண்ணமா வரேன், உங்களுடைய ரத்தத்தினால தான் என் பாவங்கள்லாம் கழுவப்பட முடியும்னு இந்த மனுஷன் சொல்றாரு. இதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டோம், இன்னைக்கிலிருந்து உண்மை என் வாழ்க்கையின் ஆண்டவரா ரட்சகரா நான் ஏற்றுக்கொள்றேன். ஆண்டவரே என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறட்டும், இந்த முள்ளு குறுக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா என் வாழ்க்கையில தன்னால ஏதோ நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் நான் ஒழிச்சு கட்டுறேன், இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், உங்களுடைய கிருபை வேணும், உங்களுடைய தயவு வேணும். என்னோட வாழ்க்கையில நான் வேலை செஞ்சேன், அதுக்குரிய ஒரு வருமானம் எனக்கு வரணும். வருமானத்துல எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் வரணும். ஆனா அது கூட வருத்தம் வரவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை என்ன பண்ண மாட்டாரு, கூட்டவே மாட்டாரு. வேதனையை கூட்டவே மாட்டாரு.
நான் சொல்றேன், இதை மட்டும் நம்ம பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ், எக்கச்சக்கமான அற்புதங்கள் நடக்கும். பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். நான் சொல்றேன், என் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு. இப்போவும் நடக்கும். நிறைய அற்புதங்கள் நடக்குது என் வாழ்க்கையில. பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறாரு. நான் சொல்றேன், அவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் எனக்கு செய்கிறாரு? ஒரு நாள் நீங்க நினைங்களா, நீங்க என்னங்க ஒரு சர்ச்சை வச்சிருக்கீங்க, பாஸ்டர் இருக்கீங்க, ஊழியம் செய்றீங்க, அதனால உங்களுக்கு செய்யற. இல்லவே இல்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாவத்தை மன்னிக்கும்படி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால என் பாவத்தெல்லாம் கழுவுங்க, என்ன மன்னிங்க, என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இன்னைக்குல இருந்து என் வாழ்க்கை ஆண்டவரை ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. அதனாலதான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. நான் ஸ்பெஷல்ன்றதுனால கிடையாது, நான் ஊழியம் பண்றதுனால கிடையாது, நான் ஒரு பாஸ்டர்ன்றதுனால என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படல. இல்ல, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, அவருடைய ஜீவன் எனக்குள்ள வந்திருக்குது. அவர் இப்ப சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன்னு, வானத்தையும் பூமியும் உனக்கு முன்னாடி சாட்சி வைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சாட்சியா வைக்கிறேன். நீ நல்லா இருக்கணும், நீ பிழைக்கணும், உன் சந்ததி நல்லா இருக்கணும்னா நீ என்ன பண்ணு, ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்ற. புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்க அப்படியே சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவரு எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். இப்ப பாருங்க, முன்னாடி நமக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. நன்மை தீமை ரெண்டும் கலந்து வந்துடும். தீமை வந்து சொல்லாம கொள்ளாம வந்துட்டே இருக்கும். எப்படி முள்ளும் குறுக்கும் தன்னால வருது, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நல்லது கட்டது எல்லாமே சேர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. எதையும் நம்மளால நல்லதுன்னே சொல்ல முடியல. ஜிம்முக்கு போறோம், உடம்பெல்லாம் நல்ல சும்மா நல்ல ஒரு 6 பேக் வைக்கிறோம், நல்லது அது. ஆனா என்ன பண்றோம், கொஞ்சம் பாடிலாம் நல்ல 6 பேக் வந்து நல்ல மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஏறும்பொழுது உடனே ஒரு திமிரும் கூடவே வருது. எவனையாவது அடிக்கிற மாதிரி இருக்குங்க, கையெல்லாம் சும்மா ஊறுது அப்படின்றோம். எவ்வளவு தீமை கலந்து இருக்குது பாருங்க. நல்லதுதான் அது. பாடியை நல்லா வச்சுக்கிறது நல்லது. ஆனா அதுலயும் வந்து ஒரு கட்டது இருக்கு பாருங்க. நல்லது கட்டத்தை கலந்து இருக்குது. இப்ப கடவுள் சொல்றாரு, இப்போ என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிற, உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, என் ரத்தத்தினால அதெல்லாம் கழுவி இருக்கிறேன், இப்ப என்னுடைய பிள்ளையா உன்னை மாட்டி இருக்கிறேன். இப்ப என்ன பண்றேன்னா, உனக்கு முன்னாடி நன்மையும் தீமையும் மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ செலக்ட் பண்ணுன்றார். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருந்து எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. உனக்கு முன்னாடி வைத்தேன். 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு சூஸ் லைஃப் அப்படின்றாரு. இப்ப நம்மளால எது நமக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ண முடியும். எல்லாராலும் கிடையாது. யாரெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுதோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையா மாறி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரோட கூட ஒரு நெருங்கிய தொடர்புக்குள்ள வந்திருக்கிறாங்களோ, யாருடைய ஆவிக்குள்ள இருதயத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா வந்து குடிக்கொண்டிருக்கிறாரோ அவர்களால இப்ப சூஸ் பண்ண முடியும். நல்லதையும் எடுக்க முடியும், கெட்டதையும் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி எடுக்க முடியும்? வாயில பேசி எடுக்கணும். இப்போ எப்படி எடுக்கணும்? அவர் சொல்றாரு, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. நீ நல்லா இருக்கணும், நீ பிழைக்கணும், வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஜீவனை நீ செலக்ட் பண்ணணுன்றார். நான் செலக்ட் பண்ண போதாது. நான் விரும்புறேன் நீ ஜீவனை செலக்ட் பண்ணணும், நீ சூஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். நீ பண்ணு, ஜீவனை சூஸ் பண்ணு. ஜீவன் என்ன? அவருடைய வார்த்தை தான் ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்ம செலக்ட் பண்ண, சூஸ் பண்ணணும். அவருடைய வார்த்தையில என்னெல்லாம் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு 23ஆம் சங்கீதத்துல கடைசி வசனத்துல நாம வாசிக்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் போனேன்னா 2 பேர் பின்னாடியே வராங்க. ஒன்னு நன்மை, இன்னொன்னு கிருபை, கடவுளோட கிருபை. 2 பேர் பின்னாடியே வந்துட்டே இருப்பாங்க பாருங்க. எப்போ நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தீமை என்ன பின்தொடரவே முடியாது. ஏன்னா நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன். என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. அவருடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்குது. அவரோட எனக்கு ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டிருக்குது. நித்திய ஜீவனை பெற்று இருக்கிறேன். உள்ள ஜீவன் வந்துருக்கு, அந்த ஜீவன் பரிபூரணப்பட்டிருக்குது. ஆகவே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன பின்தொடர்ந்து வந்து இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம்? நன்மை பின்னாடி நன்மை வரணும். நான் பாருங்க, போற இடத்துலலாம் தீமை பின்தொடருது. அது நம்மளுது கிடையாது. இப்ப நம்ம சூஸ் பண்ண முடியும். நமக்கு என்ன வேணும்ன்றதை நம்மளால சூஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு.
எப்படின்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே, பரிசுத்தமான ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி உள்ள அவருடைய ஜீவனை கொண்டு வந்து வச்சு அவர் சொல்றாரு, இன்னிலிருந்து நீ என்னுடைய பிள்ளை, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு நன்மை எப்படி கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, பயப்படாத, தைரியமா இரு, எல்லா நன்மையும் கொண்டு வந்து நான் உங்க கையில கொடுக்கறத நான் பாத்துக்கிறேன், தைரியமா இரு, பயப்படாத, கலங்காத, திகையாத, என்ன பண்ணுவோமோலாம் வாயை திறந்து பேசாத, தீமையை பேசாத, நன்மையை மட்டும் பேசு, சாபத்தை பேசாத, ஜீவனை மட்டும் பேசு, ஆசீர்வாதத்தை மட்டும் பேசு. அப்ப நம்ம என்ன பேசணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பாவங்கள்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது, நான் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வருகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே தீமைக்கு இடமே இல்லை, பஞ்சத்திற்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை, ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில வாசலை திறக்கிறேன். ஆமென். இதை சொல்லுங்க, கரங்களை தட்டி நாம் தேவனை மேம்படுத்துவோம். அதை டெய்லி சொல்லணும். ஆசீர்வாதத்துக்கு டெய்லி கதவை திறக்கணும். இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பாவங்கள்லாம் ஒழிச்சு கட்டப்பட்டது, அவர் ரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஐ எம் ஃபேவர்டு. யாரெல்லாம் என்ன பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட அவங்க கண்களில் எல்லாம் எனக்கு தயவு கிடைக்கிறது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அவங்க நம்மளை பார்க்கும்போதே அவங்க கண்ணில் நமக்கு தயவு கிடைச்சிது. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வேலையா போறோம், போகும்போது என்ன பண்ண போறோங்க, நான் போதே தெரியல, பக்கு பக்குன்னு இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு தான் நம்ம சொல்லிட்டு தான் போறோம். இது போற போக பார்த்தாக்கா ஏதோ நடக்காது போலக்குது, எதுவும் கொடுக்காம நடக்காது இல்லையா? இப்படிதான் நம்ம சொல்லணும் இருக்கிறோம். வாயில எப்படி பேசுறோம் பாருங்க, எல்லாம் சாபத்தை பேசிட்டே இருக்கிறோம், மரணத்தை பேசிட்டே இருக்கிறோம். ஆனா ஜீவனை பேசணும். என்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் எனக்கு தயவு கிடைக்கும், நான் போனா அந்த வேலை நடக்கும் கண்டிப்பா, நான் போனா இந்த டீலிங் முடியும், நான் போனா இந்த ப்ராசஸை முடிப்பேன் கண்டிப்பா, ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, ஏன் அவங்க கண்களில் கூட எனக்கு தயவு கிடைக்குது, கடவுளோட கிருபை என்னோட கொடுக்கிறது, மனுஷனுடைய தயவு எனக்கு கிடைக்கும்படி அவர் பண்றாரு, தெய்வாதீனமான உதவிகள் என்னை தேடி வருகிறது. டெய்லி சொல்லணும், சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி, இது ஒண்ணு மட்டும் சொல்லுவோம், தெய்வாதீனமான உதவிகள் தினந்தோறும் என்னை தேடி வருகிறது, என்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் எனக்கு தயவு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை உம்முடைய பிதா சாட்சி இடுகிறார், வேத வாக்கியங்கள் சாட்சி கொடுக்கிறது, உம்முடைய கிரியைகள் சாட்சி கொடுக்கிறது. இவ்வளோ நன்மை நல்லவராக இருக்கிறீர், பூமியை நன்மையினால் நிரப்புகிறீர், ஒரு மனுஷனுக்காக 4 ஆறுகளும் பெரிய ஆறுகளும் உண்டாக்கினீர், பொன் விளையும் பூமியை உண்டாக்கினீர், மனுஷன் உமக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் ஆசீர்வாதத்தை அவனோட்டு எடுக்காம இருந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறங்க தாவே. நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவத்தின் தோஷங்கள் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவருடைய பாவங்களை கழுவி நீர் சுத்தமாக்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வந்து வாழ்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை எல்லாம் உடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறங்க தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இவ்வளோ வருஷங்கள் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில நன்மையும் தீமையும் கலந்து கலந்து கெட்டதெல்லாம் இஷ்டத்துக்கு அவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இவர்கள் வாயை திறந்து ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஜீவனை சூஸ் பண்ணியிருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணியிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆசீர்வாதம் சூஸ் பண்ணாம வராது ஆண்டவரே, ஜீவன் சூஸ் பண்ணாம எங்க வாழ்க்கையில் நடக்கவே முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதிலிருந்து இன்றைய தினத்திலிருந்து அவர்கள் ஜீவனை சூஸ் பண்ணட்டும். வாயை திறந்து பேசி பேசி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மனுஷருடைய தயவு எனக்கு வந்து கிடைக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தினேன், நான் விடுதலையாக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டவன் என்று சொல்லி சொல்லி ஜீவனை சுதந்திரிக்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் ஆண்டவர். In the name of Jesus I declare the supernatural miracles to be taken place in their lives of Father.
Hallelujah. Let the glory of God be manifested in their lives, of Father. உம்முடைய மகிமை அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய பவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாயை திறந்து ஜீவனை பேச பேச அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்ப அவர்களுடைய கடன்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை விலக்கி விரட்டி அடிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா டிமானிக் ஒப்ரஷனையும் ஆண்டவரே அது விரட்டி அடிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்மையில் மேல் நன்மை ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் இந்த ஜனங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். மெர்லும் கம்பெனி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விபிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் அருமையான சகோதரன் கரிகாலன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு கீழே பணிபுரிகிற ஒவ்வொரு விபிக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு டீம் லீடர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தீமையெல்லாம் அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நன்மைகள் ஏராளம் தாராளமாக நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீர் நல்லவர் என்பதை இவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் வெளிப்படுத்துவீராக. இந்த வாரத்தில் ஆண்டவரே அநேக அற்புதங்கள் இவர்களுக்கு நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I plead the blood of Jesus Christ over them, O Father. I draw a bloodline around them, O Father. இயேசுவின் நாமத்தினாலே பல அற்புதங்கள் ஆண்டவரே ஒன்றன் பின் ஒன்றாக தலை சுத்துற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே இந்த வாரம் முழுக்க அற்புதங்கள் நடக்கட்டும், இந்த மாதம் முழுக்க அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை எல்லாம் உடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.